Subscribe. ஒன்றே சொல்றாங்க, 1300 ரூபாய்க்கு ஒரு மூட்டை நெல்லை வித்துட்டு வந்தேன். வரும்போது பல்லவன் ட்ரெயினர் இருக்கணும் எழுத்த மாதிரி. இப்ப சங்கீதா, அப்ப ராம் பிரசாத் ஹோட்டல், அளவு சாப்பாடு 40 ரூபா. இன்றைக்கும் அதே 1300 ரூபாய்க்கு வித்துட்டு வர்றேன். இங்க அளவு சாப்பாடு 200 ரூபா. 3 பொண்டாட்டி ஏதோ சொன்னாரு. என்ன ஒருத்தன் கேட்டான், கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 48 வருஷம் தாண்டிட்டாங்க. துணை மனைவி உண்டானா? இல்லன்னு. உன்னை எப்படா உனக்கு ஓட்டு ஜெயிக்க வைப்பான்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்படி ஒரு கேவலமான நிலைமை இருக்கு. ஒரு மனைவியோட வாழ்றவனுக்கு ஓட்டு போடுறது இல்ல அப்படின்னு ஒரு முடிவு வச்சுட்டான். புது கவிதை. இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சர் ஆனான், முதலமைச்சர் ஆனான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். ஆக இது எல்லாவற்றையும் விட மனிதனாக வாழ்வதுதான் முக்கியம். இந்த நாட்டில் எவ்வளவோ மிக உச்சத்தில் இருந்தவரெல்லாம் பல பேர் பிரதமர் மந்திரி தான். அதுக்கப்புறம் போன உடனே கையில விலங்கு போட்டதை பார்த்திருக்கோம். முதலமைச்சரா இருந்த உடனே பதவி போனதுக்கு அப்புறம் அடிச்சு தூக்கிட்டு போற போது ஐயோ கொலை பண்றாங்க கத்து பார்த்திருக்கோம். அதனால பதவி இல்ல, நீங்கள் மனிதராக வாழ்ந்தால் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எப்போ பிளாட்பாரத்தில் நடந்து போறதுக்கு நான் தயாரா இருக்கணும். எவனுக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நான் தயிர் சாதத்தை தாண்டி வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. தேவைகளை குறைத்துக் கொண்டால் எவனுக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. தேவைகளை ஒதுக்கிவிட்டால் நீங்கள் துணிவாக இருக்க முடியும். ஆகவே இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்படி வரும், யார் யாரோடு வரும், நான் ரமேஷை போல முன்னாலே சொல்ல மாட்டேன். அது மாறுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. எந்த கூட்டணி எப்படி வந்தாலும் நிற்கிற வேட்பாளர்களுடைய தகுதியை பார்த்து நீங்கள் வாக்களித்தால்